வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மாலை பொழுதில் இறைவணக்கம், குரு வணக்கம் பாடிய சாந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். சிறந்ததொரு 9 மைய தவம் இயற்றிய நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக சிந்தனை உரை. கர்ம வினைகள் கழியும் ரகசியங்கள் பாகம் 21. நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் கடந்த 20 வாரங்களாக கர்மவினை கழியும் ரகசியங்கள் என்ற தலைப்பிலேயே நமக்கு அற்புதமான பல விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பாகம் 21 அதனை நாம் அனைவரும் கேட்க வேண்டும். அதற்காக தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. நம் சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களே, மெய்யன்பர்களே, நாம் நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே இந்த கர்மவினை சார்ந்த சிந்தனைகளை, அதை அடிப்படையாக கொண்ட சிந்தனைகளை, இதை சார்ந்த சிந்தனைகளை மிகவும் அதிகமாக சிந்தித்து வருகிறோம். இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், மனிதர்களுடைய உணர்வு பெரும்பாலும் துன்ப உணர்வாகவே இருக்கிறது என்பதை இப்பொழுது உலகத்தில் உள்ள பெரும்பாலான மனிதர்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போ இந்த துன்பத்தை வரவிடாமல் தடுப்பது என்பது எப்படி என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த துன்பம் தானாக வருகிறது என்று பல அன்பர்கள் பல நிலையில் அதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். சில துன்பங்கள் நாமே செய்து வருவதாக நினைக்கிறார்கள். பல துன்பங்கள் இதற்கும் எனக்கும் தொடர்பில்லையே, இது தானாக இயற்கையிலிருந்து வருகிறது என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதில் எதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், தனக்கு துன்பம் கொடுத்து அது நோயாக, நோய் துன்பமாக வருகிறதே, அப்படி சில நோய் துன்பங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமாம், நான் நேற்று கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன், அதனால இன்னைக்கு எனக்கு வயிறு என்னமோ பண்ணுது. இப்படி இந்த நோய்களிலும் சாதாரணமான அக்யூட் டிசீஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, தற்காலிகமாக வரக்கூடிய அந்த விளைவுகள், அந்த நோய்கள், அந்த நோய் அறிகுறிகள், அதை நோய்கள் என்று கூட சொல்ல முடியாது, நோய் அறிகுறிகள், அந்த அறிகுறிகளை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம இப்படி பண்ணதுனாலதான் இப்படி வந்துருச்சு அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் எல்லா நோய்களையும் இது என்னால் தான் வந்தது என்று ஏற்றுக்கொள்கிறார்களா என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். பெரும்பாலான மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால்,
அதாவது அந்த பெரிய நோய்கள் என்பது இந்த சிறிது சிறிதாக வரக்கூடிய அந்த நோய் அறிகுறிகளை அவ்வப்போது நாம் சமன் செய்வது போல அதை என்ன செய்கிறோம்? அதை அமுக்கி வைக்கிறோம். அது ஒட்டுமொத்தமாக முழுமையாக ஒன்று சேர்ந்து அழுத்தமாக வெளிப்படும் போது பெரிய நோயாக வருகிறது. இப்போ அப்பப்போ இதை நாம் அலட்சியப்படுத்தி அதை சப்ரஸ் பண்ணி வைக்கிறோங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இப்போ நாம உண்மையிலே இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள்ல இந்த சிறிய நோய் அறிகுறிகள் இருக்கிறது அல்லவா, அதை இது என்னால் தான் வந்தது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வந்து அந்த செயலை நான் செய்வதை நிறுத்தி விடுகிறேன் என்ற விழிப்பு நிலை வந்திருந்தால் என்ன ஆகாது? இந்த நோய்களின் அழுத்தம் கூடி பெரிய நோய்கள் என்பது வந்திருக்காது. இப்போ என்ன செய்யறோம்? ஒரு சிறிய ஒரு அறிகுறி தெரிகிறது. சரி, அது நேற்று இப்படி சாப்பிட்டோம், ஒரு தவறு செய்தோம், அதனால்தான் வருகிறது என்று புரிந்து கொள்கிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம். அதையும் நிறைய பேர் புரியாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சாதாரணமா அந்த வயிறு வலி வர்றது கூட எனக்கு வயிறு வலி வந்துருச்சு, ஏன் வந்துச்சுன்னு தெரியலன்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம மனவளக்கலை கற்றுக்கொண்டவர்கள் இதையாவது ஏற்றுக்கொள்வார்கள் என்று வைத்துக் கொள்வோம். சரி, அப்படி வந்து விட்டது, உடனே அதற்கு என்ன செய்கிறீர்கள்? அதுக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இடத்துல அந்த அறிகுறிகளை அந்த துன்பத்தை நீக்குவதற்கு ஏதாவது ஒரு மருத்துவம் எடுத்து மருந்தை சாப்பிட்டு அதை அந்த அறிகுறி நீக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அது நீக்கவில்லை, அதை உள்ளே அழுத்தி வைத்து விடுகிறார்கள். சரி, அப்ப சரி அதுக்காக மருந்து சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துலதான் இயற்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தவறை செய்து விட்டோம், அதனால் இப்படி ஒரு அறிகுறி வருகிறது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தவறை செய்யாமல் நிறுத்த வேண்டும் முதல்ல. ஒன்று. இன்னொன்று என்ன என்று சொன்னால், அந்த அறிகுறி தீரும் வரை நாம் எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். இதுதான் இயற்கை சொல்லுகிறது. அப்ப நீ இப்போ நேற்று அதிகமா சாப்பிட்டதுனால இந்த அறிகுறி வந்தது. சரி, இப்ப அதிகமா சாப்பிடாம அளவோடு சாப்பிடுகிறேன். ரைட்டு. அளவோடு சாப்பிட்டினாலும் அந்த அறிகுறி இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே செய்ததற்குரிய விளைவு முழுமையாக வந்துதானே தீரும். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? நான் தான் மாறிட்டேனே, நான் தான் திருந்திட்டேனே, நான் தான் இன்னைக்கு அளவோட உணவை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டேனே, இன்னும் ஏன் அந்த அறிகுறி இருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே செய்த தவறுக்குரிய விளைவு முழுமையாக வெளியேறும் வரை அந்த அறிகுறி இருந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் அந்த செயல் விளைவு தத்துவத்துல, அந்த செயலுக்கு விளைவு என்று சொன்னால் அது முழுமையாக அந்த விளைவு வந்துதான் தீரும். அப்ப என்ன செய்ய சொல்றாங்க? இப்போ நாம அந்த தவறை செய்யாமல் நிறுத்திவிட்டாலும் அதன் பிறகு இந்த அறிகுறிகள் என்ற அந்த துன்ப உணர்வை நீக்குவதற்கு இந்த உடலில் உள்ள உயிராற்றலும் இந்த உடலின் அறிவும் அதை நீக்குவதற்கான வேலையை செய்யும். அதுவரை நீ எந்த உணவும் எடுக்காமல் இரு. அப்படின்னா என்ன சொல்றாங்க, என்ன சொல்லுது இயற்கை அப்படின்னு சொன்னா, இதற்கு நீ ஏற்கனவே எடுத்ததற்கு ஒரு பிராயச்சித்தம் செய்து கொள் அப்படின்னு சொல்லு. அப்ப 2 நேரம் பட்டினி போடு. இதுக்கு பேர் தான் பிராயச்சித்தம். மகரிஷி பாவப்பதிவுகளும் அதை போக்கும் வழிகளும் சொல்றப்ப அதுல 3 வகைகள் சொல்லும்போது முதல்ல பிராயச்சித்தம்னு சொல்லுவார், அடுத்து மேல் பதிவுன்னு சொல்லுவார், 3வது அடியோடு அழித்தல் சொல்லுவார்.
இந்த பிராயச்சித்தம் என்பதற்கு நம்ம பல உதாரணங்கள் நிறைய சொல்லுவோம், வெளியில புற வாழ்க்கையில் சொல்லுவோம். ஆனால் இப்போ இந்த ஒரு நோய் அறிகுறி தீரும் வரை நான் உணவு எடுத்துக்கொள்வதில்லை என்று நாம் இருக்கிறோம் அல்லவா, அதற்கு பெயரும் பிராயச்சித்தம் தான். அப்ப அப்ப பட்டினி போடுறது அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் என்று சொன்னால், கர்ம வினை கழியும் ரகசியத்துல அதுவும் ஒண்ணுதான். ஆனா எப்ப பட்டினி போடுறதுன்னு இருக்கும், எதுக்காக பட்டினி போடுறோம்னு இருக்கு. சில வீம்புக்கு பட்டினி போடுறது, அதெல்லாம் நம்ம இதுல சேர்த்துக்க முடியாது. அப்ப இந்த உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது என்பதே இந்த கர்மவினை கழியக்கூடிய ரகசியத்தில் ஒரு பெரிய ரகசியமாக இருக்கிறது இருக்கிறது. இதைத்தான் அந்த காலத்திலே என்ன செய்தார்கள், அதை இவ்வாறு விளக்கம் சொல்லி செய்யாமல், இயல்பாகவே மனிதன் கொஞ்சம் தவறு செய்யத்தான் செய்வான். கொஞ்சம் ருசியா இருந்தா 4 இட்லி சேர்த்து தான் சாப்பிடுவான். அதனால என்ன பண்ணிட்டாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் என்ன பண்ணிரு, உபவாசம் இருந்து விடு என்பதை பக்தி ரீதியாக வேறு காரணங்களை கொண்டு அதை சடங்காக வைத்து விட்டார்கள். அப்ப வாரம் வாரம் என்ன பண்ணிரு, அதை சமன் செய்து விடு. அப்ப இந்த சமன் செய்யறது என்கிறது என்ன, கர்மவினை கழிக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த உபவாசம் விரதம் என்பதெல்லாம் என்பதெல்லாம். உபவாசம் இருக்கும்போது பட்னியா இருக்குது, பட்னியா இருக்கிறது துன்பமா இருக்கா, துன்பமா இருக்கா? அந்த இயற்கை துன்பம் என்ற பசி என்பது இருக்கும். தண்ணி குடிச்சிட்டே இருன்னு சொல்லுவோம், அதை அனுபவி. ஏன், அதுதான் அப்ப சமன் செய்யப்பட வேண்டும் அல்லவா, அது கர்மவினை சமன் செய்யப்படுகிறது. இப்ப இதை நம்ம சாதாரணமா உடல் ரீதியாக வரக்கூடிய சிறிய ஒரு விளைவுகளாக பார்க்கிறோம். ஆனால் இதுவும் ஒரு கர்ம வினை தான். ஒரு அதிகமா சாப்பிட்டோம்னா அது கர்ம வினை, அது விலகுகிறது. அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய நமக்கு செய்யக்கூடிய துன்பம் என்ற அந்த கர்ம வினையை அதை உடனடியாக பிராயச்சித்தம் என்பதின் மூலமாக உடனடியாக நாம் தீர்த்து கொள்ளலாம். மகரிஷி சொல்லக்கூடிய அந்த பாவம் என்பதற்குரிய அந்த ஃபார்முலால தனக்கோ பிறர்க்கோ என்று சொல்லுகிறார் அல்லவா, தனக்கு என்ற நிலையில் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் நாம் என்ன செய்யலாம், அதை அவ்வப்போதே உடனடியாக நாமே முயற்சி செய்து தீர்த்து கொள்ளலாம். அப்படி இல்லைனாலும் அது நாம முயற்சி செய்து தீர்க்கல அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும், அது அக்யூமுலேட் ஆகி காலத்தால் விளைவாக வருது பார்த்தீங்களா, அந்த காலத்தால் விளைவு வருவதுதான் பெரிய நோய்கள். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சாதாரண வயிறு வலிங்கிறது கர்ம வினை அப்படின்னு பார்க்கறது இல்லை. ஒரு பெரிய நோய் வந்துச்சுன்னு வச்சுங்க, விதி என்று பார்க்கிறோம். அப்ப இது என்னன்னா, அது காலத்தால் நாம என்ன பண்ணல, உடனடிய பிராயச்சித்தம் செய்யவில்லை என்று சொன்னால் அது காலத்தால் அது விளைவாக வருகிறது. அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நமக்கு செய்து கொள்ளக்கூடிய கர்மவினை அவ்வப்போது நாம் உடனுக்குடன் தீர்த்து கொள்வது என்பது நம் கையில் இருக்கிறது. இதற்காகத்தான் உடற்பயிற்சி, காயகல்பம். அது மட்டுமல்ல, நாம் உளவியல் ஒழுங்கு, அந்த 5 அளவு முறை, இது எல்லாமே இதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருந்தது. சரி, ஆனால் இதே பிறருக்கு செய்யக்கூடிய அந்த துன்பம் கர்ம வினையாக இருந்து காலத்தால் வெளிப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை ஒன்று அனுபவித்தாக வேண்டும், அல்லது அதை கழிப்பதற்கான வழிமுறைகளை நாம் ஈடுபட்டுதான் ஆக வேண்டும். அது உடனுக்குடனே அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா பிறருக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் அது எவ்வளவு என்பதை நமக்கு எடுத்து காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் நமக்கு செய்யக்கூடிய துன்பத்தை எடுத்து காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நம்ம சொல்லுவோம், சில பேர் சொல்லுவாங்க, அதாவது அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது,
ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தா, அவருக்கு இப்போ அ ஒரு கேன்சர் 3 ஸ்டேஜ் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். ஏங்க இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன மாரியான நோய்கள் எல்லாம் வந்தது? அதற்கு என்னென்ன மாரியான மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள்? அப்படின்னு கேட்டா, சில பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு இதுவரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லங்கய்யா. இப்போ திடீர்னு இப்படி ஒரு பெரிய நோய் வந்துருச்சு. அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வருமா என்று கேட்டால், இயற்கையில் அப்படி வரவே வராது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனா நெறைய பேர் இப்படி சொல்றாங்க. நெறைய பேர் இப்படி சொல்றாங்க. அப்ப அவங்க எதை சொல்லுகிறார்கள்? அப்புறம் நோண்டி, நோண்டி, நோண்டி ஒவ்வொன்னா கேட்கும்போது பார்த்தோம்னா, அவ்வப்போது உங்களுக்கு வயித்து வலி வருமாங்க, அவ்வப்போது தலைவலி வருமாங்க, அவ்வப்போது காய்ச்சல் வருமாங்க. அதெல்லாம் அப்பப்போ வருமுங்க. அதெல்லாம் மாத்திரை போட்டு சரி பண்ணிக்குவோங்க. அப்படின்றாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அவ்வப்போது வந்ததா? அவ்வப்போது எத்தனை வகையான எத்தனை வழிகளில் இந்த உடல் நமக்கு அந்த கர்ம வினையாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இதை உடனே பிராயச்சித்தம் செய்து சரி செய்து கொள், சரி செய்து கொள், சரி செய்து கொள் என்று இந்த உடல் காட்டிக்கொண்டே இருக்கிறதே. இந்த உடலின் அறிவு எப்பேற்பட்ட அறிவு? காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஏன்? இதை அக்குமுலேட் பண்ணி பெரிய நோயாக மாற்ற விடாமல் தடுப்பதற்கு இந்த உடலும், உடலின் அறிவும் ம் படுமுயற்சி செய்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அத? உதாசீனப்படுத்தி விட்டோம். உதாசீனப்படுத்தி விட்டோம். உதாசீனப்படுத்துறது மட்டும் இல்ல. அதை என்ன பண்ணிட்டோம்? அதை சரி செய்து விட்டோம் என்று சொல்லி அதை சப்ரஸ் செய்து விட்டோம். அப்ப இன்னைக்கு இந்த இடத்தை இன்றைய விஞ்ஞான மருத்துவம் அறிந்து கொள்ளாத ஒரு நிலை. அறிந்து கொள்ளாத ஒரு நிலை. பொதுவாக இன்னைக்கு பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு. சாதாரணமா அங்கங்க டாக்டர்ஸ் கிளினிக்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமாம். அங்கங்க டாக்டர் கிளினிக் வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து பெட் இருக்காது, ஆஸ்பத்திரி இருக்காது. நம்ம ஊர்ல இந்த மாதிரியான பிரைவேட் கிளினிக் டாக்டர் ஒரு ரூம்ல இருந்துட்டு, ஆ மாத்திரை அவரே எழுதி குடுப்பார் அல்லது அவரே மாத்திரை குடுப்பார். இது மாரி மருத்துவம் செய்யக்கூடியவர்கள் ஒரு தெருவுல போனோம்னா எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒன்லி கன்சல்டன்ட். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. தெருவுக்கு தெருவு இருக்கிறார்கள். அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? அவங்க பெரிய நோய்கள் அப்படிங்கிறத என்ன பண்ணிடுறாங்க? அத பெரிய டாக்டர்கிட்ட அனுப்பிருவாங்க. ஆனால் இவங்கள்ட்ட ஒரு நாளைக்கு 150 டோக்கன், 200 டோக்கன் வரும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். அத்தனையும் ஓபி பார்க்கிறோம்னு பார்க்குறாங்க. நீங்க ஜிஹெச்லயே போய் பாருங்க. ஓபி காலையில வந்து ஓபி பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் அப்படி அலைமோதும். அதுக்கு ஒரு 20 டாக்டர் உட்கார்ந்து அந்த ஓபி பார்ப்பாங்க. இந்த ஓபி அப்படின்னு பார்க்குறாங்களே, இது முழுவதும் என்ன என்று சொன்னால், அதில் பெரும்பாலான அ இடத்தில் இந்த உடல் இவ்வாறு தவறு செய்திருக்கிறாய் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக காட்டுகிறதே, அந்த காட்டுகிற அந்த வெளிப்பாடு, அதை நோய் என்று எடுத்துக்கொண்டு, அதற்கு மாத்திரை கொடுத்து, அந்த வெளிப்பாடு தெரியாமல் அமுக்குகிற, நிறுத்துகிற அந்த மருத்துவம் தான் இங்கு அதிகமாக செய்யப்படுகிறது. இந்த வெளியில இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் அதான் பண்றாங்க. 150 கேஸ் வந்துச்சுன்னா, அதுல என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு 50 கேஸ் காய்ச்சல், ஒரு 30 கேஸ் வயித்து வலி, 4 கேஸ் தலைவலி, 10 கேஸ் முழங்கால் வலி. இப்படி இப்படியே பார்ப்பாங்க. அதுல ஒரு 10 கேஸ் மட்டும் என்ன இருக்கும்? பெரிய நோயா இருக்கும். அத நீங்க எம்டி டாக்டர்ட்ட அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்ப இதுக்கெல்லாம் இவங்க மாத்திரைய குடுத்து சரி செய்கிறோம் என்று சொல்லுகிறார்களே, அது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உடல், உடல் அறிவு, இந்த உடலின் ஆற்றல் நமக்கு வெளியே காண்பிக்கிறது அல்லவா? அது நமக்கு காண்பிக்கிறது. எந்த உடல் அதை காண்பிக்கிறதோ, அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவாகிய நமக்கு அது உணர்த்துகிறது. அது நமக்கு மட்டும் தான்.
இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ரகசியமாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை போய் என்ன பண்ணிடுறோம்? அங்க இருக்க டாக்டர்கிட்ட காமிச்சிடும். அவர் என்ன பண்றாரு? இது இப்படிதான் வலிக்குது, காய்ச்சல் அடிக்குதா, இந்தா ஒரு ஊசியை போட்டோம், ஒரு மாத்திரையை சாப்பிடுங்க, காய்ச்சல் நின்று விட்டது. அப்ப என்ன பண்ணிட்டோம்? அந்த உடலின் அறிவு சொல்வதை தகர்த்து விட்டோம். அதை என்ன பண்ணிட்டோம்? அதை சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி விட்டோம். நிறுத்தி விட்டோம். அப்ப என்னாச்சு? அப்ப இந்த உடல் அறிவு என்ன பண்ணும்? சரி, இதை காலத்தால் வெளிப்படக்கூடிய கர்ம வினையாக அந்த பாக்ஸ்ல கொண்டு போட்டுரும். அவ்வளவுதான். அந்த பாக்ஸ்ல கொண்டு போட்டுரும். அப்ப என்னது? அக்யூமுலேட் ஆகுதா? அக்யூமுலேட் ஆகுது. அப்ப என்ன பண்ணிடுறோம் நம்ம? இதுதான் சரியாயிருச்சுல்ல, வயிற்று வலி சரியாயிருச்சு, காய்ச்சல் சரியாயிருச்சு, சரி விடு, நீ பழையபடி அதை சாப்பிடு, அதை செய், இதை செய், எல்லாம் திருப்பி தவறுகளை செய்கிறோம். மீண்டும் அது வருகிறது, மீண்டும் அதை அமுக்குகிறோம். இப்போ இங்க என்னது? டோட்டலா கர்ம வினை அக்குமுலேஷன் அதுதான் நடக்கிறது. அதுதான் நடக்கிறது. இப்படி அமுக்கி 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 வைக்கிறதுனாலதான் அடுத்து என்ன ஆகிறது? பெரிய கர்ம வினையின் வெளிப்பாடாக வருவது போல ஒரு பெரிய நோய் என்பது வருகிறது. இந்த வேலையை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த நோய் வந்திருக்காது. வந்திருக்காதா? வரவே வராதா? வரவே வாய்ப்பு இல்லை. வருவதற்கான வாய்ப்பே இல்லை. மகரிஷி அவர்கள் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் சின்ன 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 அறிகுறிகளை நீங்கள் சப்ரஸ் பண்ணாமல், அலட்சியப்படுத்தாமல் இருந்திருந்தால் பெரிய நோய் வராது என்று சொல்வார். அப்ப இவங்க அதை எல்லாத்தையும், எனக்கு எதுவுமே வந்ததில்லை, திடீர்னு எனக்கு இப்படி வந்துருச்சு. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க? நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த வெளியே காட்டக்கூடிய கர்ம வினை நம்ம கூட சொல்லுவோம். சில பேர் கேட்பாங்க. அதாவது நேற்று கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். இங்க எப்படி கேட்டார்னா, நம்ம கர்ம வினை அப்படின்னு சொல்றோமே, இந்த கர்ம வினை எவ்வளவு இருக்குன்னு அதை அளக்க முடியுமா? அதை தெரிஞ்சுக்க முடியுமா? ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்டார். இல்ல, நம்மளால நம்மளுடைய கர்ம வினையை நாம் பார்க்க முடியாது, அளக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் நம்மிடம் கர்மவினை இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று மகரிஷி சொல்வார். எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் அதற்கு 2 வழிகளை சொல்லுவார். ஒன்று, உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம். இது 2 இருந்துச்சுன்னா உன்னிடம் கர்மவினை இருக்கிறது என்று தெரிந்து கொள் என்று சொல்லுவார். அதுல அந்த கர்மவினை சேரும் போதே, அப்பா கர்மவினை ஒண்ணு வந்திருக்குது, இதை உடனே அதை சரி பண்ணிக்க. உடனுக்குடன் வந்துருச்சு, பதிய போது பதியுது, பதிந்தவுடன் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு வேலையை செய்வது இந்த உடலின் அறிவு. இப்ப இது மேல நீங்க பிறருக்கு செய்த அந்த துன்பம் கர்ம வினையாக வருகிறதே, அது நமக்கு எடுத்துக்காட்டுமா? எடுத்துக்காட்டாது. ஏன்னா அது யாருக்கோ துன்பம் கொடுத்தோம், அவர் துன்பத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறார், அவர் எங்கேயோ உணர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. அது இறைவனுக்கு மட்டுமே தெரியும். இறைவனுக்கு மட்டுமே தெரியும். உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. இல்லை. அப்ப தனக்கு என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இருக்கிறது. அப்ப அதன் அடிப்படையில் அதை சரி செய்ய வேண்டும். இப்பொழுது நான் இங்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டின் தலைநகரில் இருக்கிறேன். ஐஸ்லாந்தினுடைய தலைநகரில் இருக்கிறேன். இந்த தலைநகரில் இருக்கக்கூடிய ஊர், இந்த ஊர், இதனுடைய தலைநகர் என்பதே ஒரு பெரிய சிறிய ஊர் தான். ஒரு எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஒரு மதுரை அளவுக்கு இருக்கும். அதுதான் இந்த தலைநகரம். அவ்வளவுதான். அது எல்லா தெருக்களுக்கும், எல்லா ரோட்லையும் முடிஞ்ச அளவுக்கு நான் கார்ல பயணம் செய்து பார்த்து விட்டேன். ஒரு இடத்தில் கூட ஒரு மருத்துவர் கிளினிக், இந்த சாதாரண டாக்டர் போர்டு போட்டு கிளினிக் இருக்குமே, அப்படி எங்குமே இல்லை. எங்குமே இல்லை. அப்ப என்ன என்ன நடக்குதுங்க அப்படின்னா, நாம திடீர்னு இந்த உடம்புல ஏதோ ஒண்ணு கெடுத்துக்கிட்டோம், அது ஒரு சிம்டம் காட்டுது, உடனே அதுக்கு போய் டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசி போட்டுக்கிறது, மருந்து போட்டு, இப்படியான வேலை இங்கு நாம் செய்யவே முடியாது. முடியாது. அதை தாங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும்.
அப்படிதான் இருக்கிறது இங்கே நிலைமை. அப்ப என்னாச்சு? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் இருக்கிறது. அது பெரிய கட்டடமா இருக்கு. அது இந்த ஊர்ல ஒரு 3 இடத்துல இருக்கு. அங்க போகணும். அங்கு சென்றால் அங்க என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். 102 டிகிரி ஃபீவர். உடனே இங்கிருந்து அதுக்கு அப்பாயின்ட்மென்ட் வாங்கணும். இன்னைக்கு 102 டிகிரி இருக்குன்னா, அதுக்கு அப்பாயின்ட்மென்ட் நாளைக்கு தான் கிடைக்கும். நாளைக்கு தான் கிடைக்கும். அப்படி இல்லன்னா, எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா, எமர்ஜென்சி அப்பாயின்ட்மென்ட் வாங்கணும். சரி. சாதாரண காய்ச்சல் அது என்னன்னு கேட்பான். ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டா, நாளைக்கு தான் அப்பாயின்ட்மென்ட். நம்மலாம் என்ன பண்றோம் பாருங்க. ஃபீவர் வந்துச்சுன்னா, உடனே டாக்டர்ட்ட போய் உடனே ஊசிய போட்டு, டாக்டர் கிளினிக்ல இருந்து வெளிய கிளம்ப நம்ம ஆட்டோல ஏறுறதுக்குள்ள காய்ச்சல் நிக்கணும். அவர் தான்யா அற்புதமான டாக்டர். கைராசி டாக்டர். ஒரு ஊசிய போட்ட உடனே காய்ச்சல நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நான் அவரை கைராசி டாக்டர் என்று சொல்ல மாட்டேன். அவர்தான் உன் வாழ்க்கைக்கு யமன். யமன். உடனடியாக நிறுத்துகிறாரு. இங்கு இந்த அடுத்த நாள் 102 டிகிரிக்கு அடுத்த நாள் அப்பாயின்ட்மென்ட் வாங்கி அங்க போனா முதலில் டாக்டரை பார்க்க முடியாது. முதல்ல போனோடனே அந்த கீழ இருக்கக்கூடிய அந்த நர்ஸ் என்ன பண்றாங்க? எத்தனை டிகிரின்னு பார்க்குறாங்க. 102 டிகிரி காய்ச்சல். 102 தானே இருக்கிறது. வீட்ல போய் நீங்க அமைதியாக ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் உணவு எதுவும் சாதாரண உணவை எடுத்துக்கொண்டு ரெஸ்ட் எடுங்க. இதுக்கு மாத்திரையே வேண்டாம். நீங்க டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. 102க்கே இப்படி அனுப்பிடுறாங்க. 102ன்னா வீட்டுல போய் ரெஸ்ட் எடு. சரியா போச்சு. நமது இந்திய மக்கள் இங்கு வாழ்கிறவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. நான் அவர்களை சந்தித்தேன். அவர்கள் சொல்றாங்க, இந்த நாட்டுல ஒரே ஒரு ப்ராப்ளம் தாங்க. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எதுனாலும் உடனே போய் டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை வாங்க முடிய மாட்டேங்குது. அதே மருந்து கொடுத்தாலும் இவங்க கொஞ்சம் பவரான மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் பண்றவங்க யாரு? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பம் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஏன் நாம அப்படியே பழகி விட்டோம். மகரிஷியினுடைய தத்துவத்துல இந்த கர்ம வினைனா என்ன, அது தனக்கு செய்தால் என்ன, பிறருக்கு செய்தால் என்ன, எவ்வளவு கர்ம வினையை பத்தி பேசுறோம். இப்போ இதுவும் கர்ம வினை தானே. சில பேர் இந்த கர்ம வினையை பத்தியே பேசாதீங்க, அதை பத்தியே கண்டுக்காதீங்க, அந்த கர்மத்தை போய் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்களே. அவங்க எதை கர்ம வினைன்னு நினைச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. சாதாரணமா நாம ஒரு 5 இட்லி அதிகமா சாப்பிட்டு நமக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை என்று சொன்னால் இட் இஸ் ஆல்சோ கர்ம வினை. மகரிஷி தெளிவா சொல்லியிருக்கார். தனக்கோ பிறருக்கோ. அப்ப தனக்கு துன்பம் என்று ஒரு செயலை செய்து விட்டால் அது கர்ம வினைதான். கர்ம வினைதான். அப்ப இதுவே கர்ம வினை. அப்ப இந்த கர்ம வினையை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் எப்படி நீங்கள் அதை சமன் செய்வீர்கள்? அதை எப்படி கழிக்கப் போகிறீர்கள்? இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க? அப்ப அப்படி வந்தால் இது கர்ம வினை என்றே தெரியாது. இன்னைக்கு இப்ப மக்களுக்கு ஒரு காய்ச்சல் வருது, ஒரு வயிறு வலி வருது, ஏதோ ஒன்று வருது. இது கர்ம வினை என்று அந்த கேட்டகரியிலே அதை கொண்டு போகிறார். இதெல்லாம் போய் கர்ம வினை போய் சேர்க்க முடியுமா? இட் இஸ் ஆல்சோ கர்ம வினை. அதை உடனே என்ன பண்ணும்? போய் ஆஸ்பத்திரியில் போய் மாத்திரை சாப்பிட்டு அதை சப்ரஸ் பண்ணிடுறேன். அதை சப்ரஸ் பண்றதுக்கான வேலையே இல்லை. அப்படிதான் இருக்கிறது. அதுக்கும் மேல இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் மைல்டா ஒரு மாத்திரை தான் கொடுக்குறாங்களே தவிர அதுக்கு உடனே இன்ஜெக்ஷன் போடுற வேலையே இங்க இல்லை. நீங்கள் பொறுமையாக இருங்கள், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அப்படித்தான் இங்கு சொல்லுகிறார்கள். அப்ப நான் இங்கு பார்க்கிறேன். அப்ப இப்படியே அவர்கள் அந்த சப்ரஸ் பண்ற வேலையை செய்வதில்லை. எடுத்த உடனே பவர்ஃபுல் மருந்து கொடுப்பதில்லை. அதை நம்ம உடலின் அறிவு வெளிப்படுத்துவதை, அந்த உடலின் அறிவை எதிர்த்து எந்த வேலையும் செய்வதில்லை. அப்ப என்ன ஆகல? தனக்கு செய்யக்கூடிய அந்த கர்மவினை அக்குமுலேட் ஆகல, அடர்த்தி ஆகல, பெரிய நோய்கள் வருவது என்பது குறைவாக இருக்கிறது. ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னோம்னா, வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்து வாழ்கிறவர்கள் வரும்பொழுதே சூட்கேஸ்ல துணிக்குள்ள என்ன பண்ணி வச்சிருக்காங்க? நமக்கு இங்க எல்லாம் கிடைக்காத மாத்திரை எல்லாத்தையும் மொத்தமா மாத்திரையை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க. நாம் அப்படி பழகி இருக்கிறோம்.
பழகி இருக்கிறோம். இப்ப பாருங்க, இவ்வளவு தத்துவம் நிறைந்த நாட்டில் இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த கர்மவினை தத்துவத்தை இங்க இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்கிட்டையும் போய் விலைக்கு சொல்லிட முடியுமா? முடியாது. இன்னைக்கு பாருங்கள், இப்படிப்பட்ட தொழிலை இதை தொழிலாக செய்வதற்குத்தான் நீட் எக்ஸாமுக்கு அந்த மாணவர்கள் போய் வரிசையில் நின்று போராடி கொண்டு இருக்கிறார்கள். எதற்கு? எதற்கு? கர்மவினையை நாங்கள் வெகு சீக்கிரமாக சேர்த்துக் கொள்வதற்கு வரிசையில் நின்று நாங்க அந்த நீட் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப உண்மை என்ன? உண்மை என்ன? அப்ப எது கர்மவினை? அப்ப இந்த இடத்துல இந்த கர்ம வினையை உடனடியாக காட்டக்கூடியதுதான் நமது உடல் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த கர்ம வினையை கழிக்கிறதுல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கர்ம வினையை கழிக்கிறது ரொம்ப சுலபமா? சுலபம். நமக்கு எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கும். நாம் என்ன செய்யலாம்? அப்போதைக்கு 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 அதை சரி செய்து கொள்ளலாம். இதை சரி செய்து பாருங்கள். அதன் பிறகு பெரிய நோய்கள் வந்தால் கேளுங்க, வரவே வராது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. சரி, இப்போ நம்ம அகத்தாய்வு என்று நம்ம மகர்ஷி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அகத்தாய்வு செய்யணும், தவம் செய்யறோம், அகத்தாய்வு செய்யணும், தற்சோதனை செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தற்சோதனை சொல்றோமே, இதுல 5 தலைப்புகள் இருக்கிறது. எண்ணமாராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். இந்த 5 தலைப்பும் கர்மவினை கழியும் ரகசியமா என்று நான் ஒரு சிந்தனை செய்து பார்த்தேன். இல்லை, இந்த 5 தற்சோதனை என்ற அகத்தாய்வும் கர்ம வினை கழிவதற்கா என்று சிந்தனை செய்து பாருங்கள். இல்லை, கர்ம வினை சேராமல் இருப்பதற்காக மட்டுமே. அது கர்ம வினை கழிப்பதற்கு அல்ல. அது கர்ம வினை கழிக்காது. நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. என்ன மாறாயுதல், அதுல என்ன பண்றோம்? என்ன மாறாயுது? அதுல கெட்ட எண்ணங்கள் வந்தால் அதை செயல்படுத்தாமல் நிறுத்தணும். அதுதானே என்ன மாறாயுதல்? ஆமாம். அப்ப அப்படி நிறுத்தணும். அப்படி நிறுத்தும் போது நாம் ஒரு கர்மவினை செய்வதை தடுத்து விடுகிறோம். அப்ப இதுதான். அப்ப அந்த கெட்ட செயல்கள் செயலாக மாறாமல் தடுப்பதற்குத்தான் என்ன மாறாய்தல் முக்கியமாக நாம் செய்கிறோம். அதுல நல்ல எண்ணங்கள் வரும் பொழுது அதை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது சரி, அது இயல்பாக இருக்கிறது. நல்ல எண்ணங்கள் வந்தால் செயல்படுத்தலாம், அதில் ஒன்றும் இல்லை. இப்போ கெட்ட எண்ணங்கள் வந்தால் அதை செயலுக்கு கொண்டு வராமல் இருக்கக்கூடியதுதான் தற்சோதனை. அதுல பிரைமரியா இருக்கக்கூடிய பாயிண்ட் அது செஞ்சிடக்கூடாதுங்கிறது தான். சரி, ஆசை சீரமைத்தல்னா என்ன பண்றோம்? ஆசை சீரமைத்தல் பொதுவாக இந்த ஆசை சீரமைத்தல்ல ஒரு 2 இடம் இருக்கு. பொருள் ஈட்டுதல் என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. வாழ்க்கையில 2 இடம். 1 பொருள் ஈட்டுதல், 2 பொருள் துய்த்தல். இந்த 2 இடம் இருக்கு. இதுதான் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஏதோ ஒரு தொழில் செய்து ஏதோ ஒரு வேலைக்கு போய் பொருள் ஈட்டுவது என்பது ஒரு போர்ஷன் ஆஃப் லைஃப், ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அனதர் பார்ட் ஆஃப் லைஃப் இஸ் அந்த பொருளை துய்த்தல் என்பது அனதர் பார்ட் ஆஃப் லைஃப். 2 வகை இருக்கிறது. இதில் நாம் அந்த பொருள் ஈட்டுவதில் ஆசை சீரமைத்தல் என்று எங்குமே சொல்லப்படவில்லை. அங்க சொல்லப்படவில்லை. பொருள் ஈட்டுதல்ல ஆசை சீரமைத்தல் என்பது இல்லை. இவ்வளவு ஈட்டினால் போதும் என்று எந்த இடத்திலும் இல்லை. அது முழுக்க எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், உங்களின் உடலின் திறன், அறிவின் திறன் எவ்வளவு இருக்கிறதோ அதை பயன்படுத்தி எவ்வளவு பொருள் வேணாலும் ஈட்டிக்கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த இடத்தில் ஒழுக்கம், பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் என்ன பண்ணணும்? அதை ஈட்ட வேண்டும். அப்ப அந்த இடத்துல என்ன வருது? கர்மவினை, பாவம், பதிவு என்பதை சேர்த்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் வருது. அவ்வளவுதான். அந்த இடத்துல அதான் கண்டிஷன். சரி,
அதை வைத்து இப்ப துய்த்துக் கொள்ளக்கூடிய நிலை வருகிறது அல்லவா? அந்த இடத்துல தான் ஆசை சீரமைத்தல்ங்கிறதே வருது. அதை துய்த்தல் என்பதுதான் சீரமைத்தல். அதுல சீரமைப்பு கிடையாது. இதுல சீரமைத்தல். என்ன சார் இது முரண்பாடாக இருக்கிறதே! நெறைய சம்பாரிக்கலாம்னு சொல்றீங்க. அதை செலவழிக்கும்போது, அதை சீரமைப்பு செய்யுங்கன்னு சொல்றீங்க. ஏன்? இதை செலவழிக்கும்போது, அது கர்ம வினையாக மாறிவிடாமல் நிறுத்துறது தான் சீரமைப்பு. அவ்வளோதான். சீரமைப்புங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. அந்த சீரமைப்புங்கிறது எந்த இடத்துல அது துன்பமாக மாறுமோ, அந்த இடத்துல அதை நிறுத்து. அது கர்ம வினையாக கூடி விடாமல் நிறுத்து என்பதுதான் சீரமைப்பு. அப்ப அந்த இடத்துல ஆசை சீரமைப்பு என்பதும், அந்த தற்சோதனை என்பது கர்மவினை கூடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இருக்கிறது. கர்மவினை கழியறதுங்கிறது அங்க இல்ல. இப்ப இந்த ஆசையிலிருந்து வரக்கூடியதானே சினமும், கவலையும், அதுவும் அப்ப இதிலிருந்து வரக்கூடியது என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது, அதுவும் கர்மவினை கூடாமல் பார்த்துக் கொள்ளுதல். நான் யார் வரைக்குமே அப்படிதான் இருக்கும். கர்மவினை கூட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்குத்தான் இந்த நான் யார் வரை இருக்கக்கூடிய தற்சோதனை. அந்த 5ம். அப்ப அப்ப கர்மவினை கழித்தல் என்பது எங்கு வருகிறது அகத்தாய்வுல அப்படின்னு சொன்னா, தட் இஸ் த லாஸ்ட் சப்ஜெக்ட். அந்த முதல் நிலை, 2ஆம் நிலை சப்ஜெக்ட்ல லாஸ்ட் சப்ஜெக்ட் என்ன வருகிறது? அங்கதான் அது பாவப்பதிவுகளும் அதை போக்கும் வழிகளும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் அந்த விளக்கத்தை மகரிஷி கொடுக்கிறார். அங்கதான் என்ன வருது? இருக்கக்கூடிய கர்மவினை கழியும் ரகசியங்களை அங்கதான் சொல்றார். அப்ப இந்த தற்சோதனையில எதுக்கு மகரிஷி முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது கர்மவினை கூடாமல் இருப்பதற்குத்தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அப்ப அது அது கூடாமல் நிறுத்தணுங்கிறதான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பயிற்சி பயிற்சி. இதைத்தான் நம்ம எங்க பார்க்கிறோம்? மகரிஷி அவர்களுடைய அந்த சில முக்கியமான ஒரு சாமியங்கள் மாதிரி கொடுப்பார். உள்ளதை உணர்தல், அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல் என்று சொல்றார் இல்லையா? அந்த உள்ளதை உணர்தல் என்பதுதான் வாழ்க்கை தத்துவம். அல்லதை தவிர்த்தல் என்பதுதான் எண்ணம் ஆராய்தல் முதல் நான் யார் வரை. நல்லதை செய்தல் என்பதுதான் பாவப்பதிவுகளும் அதை போக்கும் வழிகள். இவ்வளவுதாங்க மகரிஷியினுடைய தத்துவம் பயிற்சி. மகரிஷியினுடைய பயிற்சி முதல் நிலை, 2ஆம் நிலை பயிற்சி மட்டும்தான் முக்கியமாக வாழ்க்கைக்கான பயிற்சி. அதுக்கு மேல இருக்கக்கூடிய பயிற்சி எல்லாம் கூட தேவையில்லை, இருக்கட்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இவ்வளவுதான். இந்த 3ல இது 3 வந்துருதா? உள்ளதை உணர்தல். வாழ்க்கை தத்துவம் தான் உள்ளதை உணர்தல். இந்த வாழ்க்கை தத்துவத்துல உள்ளதை உணராமல் வேற எண்ணத்திலையும் போய் உணர முடியாது. அதை உணர்ந்தால் போதும். பெரிய நான் இறை உணர்வு பெறுகிறேன், இந்த பிரபஞ்ச பரிணாமம் எப்படி வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், அதை தெரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் இருக்கட்டா, தேவையில்லை. வாழ்க்கை தத்துவம் ஒன்றை உணர்ந்தாலே, இதுல இருக்கக்கூடிய உள்ளதை உணர்தல் இருந்தாலே போதும். அல்லதை தவிர்த்தல் என்றது வந்துடும். நல்லதை செய்தல். அப்ப அப்ப பாருங்க, மகரிஷி இந்த கர்மவினை தலைப்புல அல்லதை தவிர்த்தல் என்பதற்குத்தான் மிக 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 அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதற்கு அந்த தற்சோதனை பயிற்சியும் கொடுத்திருக்கிறார். நானியார் கூட கடைசியில் என்ன சொல்லுது? நானியார் தத்துவத்தை புரிய வச்சுட்ட பிறகு கடைசியில ஒண்ணு சொல்லுவாங்க. நானே அறிவாகிய தெய்வமாக இருக்கிறேன். சரி, இதை உணர்ந்து கொண்டாய். அப்ப அதோட முடிச்சிட மாட்டாங்க. அப்ப நம்மை சுற்றி இருக்கிறாங்களே, அவரும் அறிவாகிய தெய்வமாகத்தான் இருக்கிறார். எல்லாமே அறிவாகிய தெய்வமாகத்தானே இருக்கிறது. அப்ப ஒருவருக்கு துன்பம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், ஒரு உயிருக்கு துன்பம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், அது அந்த அறிவாகிய தெய்வத்துக்குத்தானே துன்பம் கொடுக்கிறோம். அதனால துன்பம் கொடுக்கறத நிறுத்து அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் யார் தத்துவம். நான் யார் என்பதை விளங்கி கொண்டு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அதுல ஒரு ஆணவத்துல நான் தான் இறைவன் என்று தெரிந்து கொண்டேன். நான் யார் தெரியுமா? இறைவன். இப்படி போறதுக்கு இல்லை. நான் மட்டும்தான் இறைவன் சொன்னா உனக்கு ஆணவம் வர்றதுக்கு சரி. நீ இறைவன் என்று சொன்னால் உன்னுடைய உன் அருகில் இருக்கக்கூடிய அனைவரும் இறைவன் தானே.
அப்ப யாருக்கு நீ எப்படி துன்பம் கொடுப்ப? எந்த மனிதனுக்கு துன்பம் கொடுத்தாலும் அது இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பமாக வல்லவா இருக்கிறது என்ற உணர்வு வரணுங்கிறதுக்காகத்தான் நாணயாட்டம். அப்ப உள்ளதை உணர்தலுக்கு ஒரு சப்ஜெக்ட், அல்லதை தவிர்த்தலுக்கு 5 தலைப்பு, நல்லதை செய்தலுக்கு ஒரு தலைப்பு. அப்ப இந்த கர்மவினை ரகசியங்கள்ல எந்த இடம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருக்கு பாருங்க. அல்லதை தவிர்த்தல் என்பதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருக்கு. தவிர்த்தல். அது செய்யவே கூடாது. செய்யவே கூடாது. அப்படி செய்தபோது தனக்கு செய்து கொண்டால் அது உடனடியாக நமக்கு நமது உடல் காட்டுகிறது என்பதை இன்றைக்கு ஒரு புதிய சிந்தனையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது உடனடியாக காட்டுகிறது. காட்டுகிறது என்று சொன்னால் அதற்கு நாம் பிராயச்சித்தம் செய்ய வேண்டுமே தவிர அதை நிலையான பதிவாக காலத்தால் வெளிப்படக்கூடிய ஒரு பதிவாக அதை பதிவு செய்ய வேண்டாம். அப்ப இப்ப காய்ச்சலுக்கு மாத்திரை சாப்பிட்றோம், தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்றோம், இந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் போய் மாத்திரை சாப்பிட்றது எல்லாமே கர்ம வினையை பதிவு செய்யக்கூடிய வேலைதான் செய்கிறோம். எப்படி? அதை அழுத்தமாக பதிவு செய்யக்கூடிய வேலையை செய்கிறோம். பின்னாடி பெரிய நோய்கள் வரும். அப்ப இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா இந்த சின்ன சின்ன நோய்களுக்கெல்லாம் டாக்டர் அவங்க வைத்தியம் பார்க்கறது, பெரிய டாக்டருக்கு இவங்க பேஷண்ட்டை அனுப்புறதுக்காக செய்யறது போல தோன்றுகிறது தோன்றுகிறது. இதுக்கு என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், இந்த விஞ்ஞான மருத்துவம் தோன்றிய இடத்திலே இப்படி அந்த மருத்துவம் செய்யப்படுவதில்லை. அப்படி மாத்திரைகள் கொடுக்கப்படுவதில்லை. அதிகமான பவர் மாத்திரைகள்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஐரோப்பா கண்டத்திலிருந்து தான் இந்த மருத்துவம் நம்ம நாட்டுக்கு வந்தது. இந்த யூரோப் ஏரியாவில் எங்கேயுமே அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கிருந்து வந்தது நம்ம நாட்டுல அது இவ்வளவு பெரிய வியாபாரமாக இருக்கிறதே. அப்ப இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கும் மருந்து விற்கணும் அப்படின்னு அந்த டாக்டர் நினைக்க மாட்டாரா? இதை இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது? இதை தனியா உட்கார வச்சா இவர் மருந்து வச்சு சம்பாதிச்சிருவாருங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் மட்டும் வச்சிருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தனியாக அவர் மருத்துவமனை வைத்திருந்தாலும் எங்கோ 1, 2 இருக்கு வந்திருந்தாலும் அவர் அந்த மாதிரி செய்வதில்லை. இங்கு மருந்து விற்கணுங்கிறதுக்காக வைத்தியம் பார்ப்பதில்லை, லாபம் என்பதற்காக மருத்துவம் பார்ப்பதில்லை. அப்படி இல்லை. ஏன்னு கேட்டா இந்த இயல்பாகவே இந்த மனிதர்களுடைய அந்த மனம் அப்படி ஆகிவிட்டது. அப்படி இருக்கிறது. பிறருக்கு துன்பம் கொடுத்தல் என்பது இங்கு எங்குமே பார்க்க முடியவில்லை. யோசிக்கிறாங்களா? இல்ல யோசிக்கிறாங்க. பிறருக்கு துன்பம் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல, பிறருக்கு துன்பம் கொடுக்கணும்னு துன்பம் கொடுக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா அது அவங்கள்ட்ட அப்படி வர்றது இயல்பாவே வர்றதில்லை. அப்படி ஒரு எண்ணமே வர்றதில்லை. அது மிக குறைவாக இருக்கிறது. மிக குறைவாக இருக்கிறது. அது கூட இப்பொழுது எங்கு வருகிறது என்று சொன்னால், நம்ம நாட்டிலிருந்து இங்கு வேலைக்கு வருகிறார்களே, அதிகமாக இந்தியர்கள் வேலை செய்யக்கூடிய சில கம்பெனிகளில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அங்கு உருவாகி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இங்கும் சொல்லுகிறார்கள். அப்ப நாம அங்கிருந்து இங்க கெடுக்கிறோங்கிற மாதிரி இருக்கு. ஆக இந்த இந்த கர்மவினை அப்படிங்கிற அந்த தத்துவத்துல இது ஒரு அடிப்படையான தத்துவம் தான். அடிப்படையான தத்துவம், பேசிக்கான தத்துவம். அப்ப அவ்வப்போது நாம் அதை உடனடியாக பிராயச்சித்தம் செய்வதும் அதை செய்யாமல் நிறுத்துவதும் என்பது நம்ம கர்மவினை கடியும் ரகசியங்கள்ல ரொம்ப அடிப்படையான ஒரு ரகசியமாக இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் பின்பற்றினால் பெரிய அளவிலான துன்பங்கள் வராமல் நாம் தடுத்து கொள்ள முடியும். மற்றபடி நாம் இன்னும் கர்மவினை ரகசியங்களிலே இன்னும் ஆழமான தத்துவங்களை எல்லாம் இந்த தினந்தோறும் காலை சிந்தனை உரையிலே நிறைய கொடுத்து வருகிறோம். அதில் நிறைய தத்துவங்கள் அதை சார்ந்து நாம் கொடுத்திருக்கின்றோம். வித்தியாசமாக அதை சிந்தனை செய்திருக்கின்றோம். இது சிந்தனைக்காகத்தான். இது சிந்தனை செய்ய வேண்டிய ஒன்று. ஆன்மீகத்தில் சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு தலைப்பு, அதிகமாக ஆழ்ந்து சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு தலைப்பு என்ன என்று சொன்னால்
இந்த கர்ம வினை சார்ந்த தலைப்பு தான். அதை செய்யலைன்னா வாழ்க்கையில துன்பம் தீராது. துன்பம் தீராது. துன்பம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இதை தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் துன்பம் எதன் அடிப்படையில் வருகிறது என்று சொன்னால் அது கர்ம வினையின் அடிப்படையில் தான் வருகிறது. அப்ப அதை தெரிந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் நீ அந்த துன்பம் நீங்கி வாழ்வதற்கான வாழ்க்கை வாழ முடியாது. இதை பற்றி அறிந்து கொள்ளாமல் வாழ்கிறேன் என்று சொல்வது அது ஒரு ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலாகத்தான் இருக்கும் என்று நமக்கு தோன்றுகிறது. அதனாலதான் மகரிஷி இந்த செயல்விளைவு தத்துவத்தையும் அலையக்க தத்துவத்தையும் கர்ம வினை தத்துவத்தையும் அவ்வளவு தெளிவாக நம்ம கொடுத்திருக்கிறார்கள். இதை அறிந்து கொள்வோம். நாம் அவ்வப்போது நமது உடல் காட்டுகிற அந்த அறிகுறிகளை தெரிந்து கொண்டு அவ்வப்போது அதற்கு பிராயச்சித்தம் செய்து இந்த கர்ம வினையை நாம் குறைத்துக் கொள்வோம், கழித்துக் கொள்வோம். வாழ்க வளமுடன்.